அதாவது திருமாவளவன்னா அதுக்கு எதிராக வந்து திருவள்ளுவன் எஸ்ஏ 2 கட்சியை உடைக்கிறது, உடைச்சி புதிய தலைமைகளை உருவாக்கி அவங்கள வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தான் திமுகவுடைய பாணி. முன்னாடியே பொதுமக்கள் பார்வைக்கு முன்னாடியே வந்து வெட்ட வெளியில பொது வெளியில வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து இன்னைக்கு தாக்கி செருப்பாடியே அடிச்சிருக்காங்க. ஏன் அடிச்சாங்க? இந்த விசிகாவினருக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் என்ன பகை? ஏன் தொடர்ச்சியாக அவங்க 2 பேருக்கும் முடிட்டு இருக்கு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கு? இந்த திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, சீமானை எதிர்கொள்ள முடியாமல், சீமானை எதிர்கொள்றதுக்கு தெரியாம அந்த வேலையை, அதாவது சீமானை அடக்கிற வேலையை, சீமானை வந்து விமர்சிக்கிற வேலையை விசிகாவினிடம் வந்து கடந்த காலங்கள்ல ஒப்படைக்கும். அந்த அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த காலங்கள்ல திமுக வந்து நேரடியாக பகைச்சிக்க முடியாது நிறைய கட்சிகளை வந்து இந்த மாதிரி கட்சிகளை வந்து தூண்டி விட்டு அவங்க வந்து அடக்குவது. விசிகாவை அட்டாக் பண்றதுக்கு நாம் தமிழ் கட்சி வந்து பயன்படுத்துது, பாமகவினர் வந்து பயன்படுத்துறாங்க, சாதி இந்துக்கள் கட்சிகள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுது. யார? ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து பயன்படுத்திக் கொள்ளுது. ஏர்போர்ட் மூர்த்தி கண்ட மேனிக்கு மேடைகள்ல ஏறி திருமாவளவன் வந்து திட்டுறாரு. கருத்தா எதிர்கொள்ளணும் இல்ல. ஆனா நீங்க இந்த மாதிரி வந்து அராஜகத்திலையும் வன்முறையிலும் ஈடுபடுறது சரியா வருமா அப்படின்னு நான் கேட்ட போது அவர் சொன்னது என்கிட்ட என்னன்னா, ஒரு கருத்தால எதிர்கொள்ளணும். ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி எந்த காலத்துல அவன் வந்து ஒரு கருத்தால எதிர்கொள்ற மாதிரி பேசியிருக்கான்? அவன் எந்த காலத்துலயுமே கருத்தை பேசினதே கிடையாது. அவன் எல்லாம் 2 பட்டியல் சமூக தலைவர்களை முட்டை விட்டு மோத விட்டு அதை ரசிச்சு பாக்குறதா திமுகவுடைய பாணி. 2 பேருமே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த 2 பேரையும் மோத விட்டு இன்னைக்கு திமுக வந்து அந்த வேடிக்கை பாக்குது. ஆக்சுவலா திமுக எதிராக யார் பேசிக்கணும்? தலைமை கொண்ட கட்சியை சேர்ந்த அந்த 2 தலைவர்களும் சேர்ந்து பேசிக்கணும். இல்ல ஒருவேளை திமுக எதிராக அவங்க பேசுறாங்க அப்படின்னா அது திமுக எதிர்கொள்றதுக்கு திமுக இருந்து யாராவது பேசணும். ஆனா இங்க அடிச்சு கொண்டு ஒருத்தரை வந்து அவமானப்படுத்தி ஒருத்தரை காயப்படுத்திக்கிட்டு யாரு? 2 பேருமே பட்டியல் சமூக தலைவர்கள். அப்ப இந்த பின்னாடி இருந்த வேலையை பாக்குறது யாரு? ஏங்க பொது வெளியிலங்க டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி தாக்குறாங்க. ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் வந்து அது நின்று வேடிக்கை பாக்குறாரு. ஒரு கலவரம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா என்ன பண்ணிக்கணும்? உடனே டிஜிபி ஆபீஸ்ல எவ்வளவு படைகள் இருந்திருக்கும், எவ்வளவு வந்து காவலர்கள் இருந்திருப்பாங்க, ஓடி வந்து உடனே தடுக்கணும் இல்லையா? பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு தலைவர் வந்து உருவாகிறாருன்னா அவருக்கு மாற்றா அவங்க வளர்ந்துடக்கூடாது, அவங்க தலைமை ஏற்றக்கூடாது, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா வாழ்ந்துடக்கூடாதுல மிக கவனமாக இருக்கும் திமுக. கடந்த காலத்துல திருமாவளவன் வளர்ந்த போது அவருக்கு எதிராக அருந்ததி சமூகத்துல இருந்து பல்வேறு தலைவர்கள் வந்து உருவாக்குறது வந்து திமுக. திருவள்ளுவர் ஆகட்டும், இன்னும் நிறைய தலைவர்களை உருவாக்கி திருமாவளவன் வந்து ஒரு பெரிய தலைவர் கிடையாது, அவரோட இவங்க பெரிய தலைவர், பட்டியல் சமூகத்துல தலைவர்கள் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை முன்னிறுத்தும் திமுக. தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு ஆணவ படுகொலைகள் 2017 இருந்து இன்னைக்கு வரலும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. வேங்கவேல மனத்தை கலந்துட்டானுங்க. இப்ப கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கான். பஞ்சமி இதோடு மீட்கப்படல. வெறும் கண் துடைப்புக்காக அடையாள போட்டங்களை அறிவிக்கிறாங்க பல்வேறு கட்சிகள். ஆனா அதிகாரத்தில் இருக்கும் திமுக அது மீட்பதற்கான எந்த ஒரு வேலையுமே இதுவரை செய்யல. ஆக இவங்க முன்னாடி எல்லாம் பொங்கி எழாத இந்த விசிகாவினர் வந்து இன்னைக்கு ஒரே சமூக தலைவரான புரட்சி பாரதம் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மீது புலோ கோயில் கொண்டு தாக்குறீங்க. வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை சேர்ந்த பேரூராட்சி தலைவர், அதாவது பாமகவுடைய பேரூராட்சி தலைவரான ஆ.க. ஸ்டாலின் மீது வந்து நேற்று வந்து யாரோ மர்ம நபர்கள் வந்து சணகுண்டுகளை வீசி தாக்கியிருக்காங்க. அதுல அவருக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாம உயிர் தப்பியிருக்காரு. அதற்கு புகார் அளிக்கும் விதமா பாமகவுடைய எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து இன்னைக்கு டிஜிபி ஆபீஸ்க்கு வந்து ஒரு புகார் அளிக்க போயிருக்காரு. அவருக்கு ஆதரவு அளிக்கும் விதமா புரட்சி தமிழகத்துடைய தலைவரான திரு ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து போகிறதுக்கு போயிருக்காரு. இதை எப்படியே தெரிந்து கொண்ட விசிகாவினர் இன்னைக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே பல்வேறு தரப்பட்ட, அதாவது ஊடகங்களுக்கு முன்னாடியே, பொதுமக்கள் பார்வைக்கு முன்னாடியே வந்து வெட்ட வெளியில பொது வெளியில வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து இன்னைக்கு தாக்கியிருக்காங்க, செருப்பாடியே அடிச்சிருக்காங்க. ஏன் அடிச்சாங்க? இந்த விசிகாவினருக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் என்ன பகை? ஏன் தொடர்ச்சியாக அவங்க 2 பேருக்கும் முட்டிட்டு இருக்கு? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்த்துட்டு வந்திருக்கேன்.
பாத்துடா. ஏய் திருமாவளவனே, நீயா நானும் பாத்துடா. சிதம்பரத்தில் நாங்க மீட்டிங் போறோம்டா. இதே வரைய சாதி பட்டு பிரசாதி நட்டுன்னு சிதம்பரத்துல மீட்டிங் போறோம். உன்னால என்ன பண்ண முடியுமா? 6 months later. சரி, இப்போ சம்பவத்துக்கு போவோம். இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அந்த டிஜிபி ஆபீஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து புகாரளிக்கு போயிருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அந்த விஷயத்தை எப்படியோ விசிக தெரிந்து கொண்டு விசிகவினர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியிருக்காங்க. அவர் சட்டையெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. ஜாகிர் அப்படிங்கிற அந்த விசிகவினர் சேர்ந்த அந்த நபர் வந்து ஒட்டுமொத்த ஊடகமும் அங்க இருக்கும் போதே தன்னுடைய கையில வந்து ஒரு கம்பியை வச்சு தாக்குறதுக்கு காத்திருக்காரு. இன்னொரு விசிகவினர் வந்து செருப்பை கட்டி ஏர்போர்ட் மூர்த்தியை அடிப்பதற்கு போதிய எல்லா ஆதாரமும் இருக்குது. ஒரு கருத்தால எதிர்கொள்ளணும். ஒரு கட்சிக்காரங்க இன்னொரு கட்சிக்காரன் வந்து விமர்சிப்பது வந்து காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம் தான். அதே போலதான் கடந்த காலங்கள்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து விசிகவினர் வந்து விமர்சிச்சிருக்காரு. இந்த பழக்கம் எங்க இருந்து வருது? இந்த சூத்திர கட்சியான இந்த திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, சீமானை எதிர்கொள்ள முடியாமல், சீமானை எதிர்கொள்றதுக்கு தெரியாம அந்த வேலையை, அதாவது சீமானை அடக்கிற வேலையை, சீமானை வந்து விமர்சிக்கிற வேலையை விசிகவிடம் வந்து கடந்த காலங்கள்ல ஒப்படைக்குது. அந்த அரசியல் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடந்த காலங்கள்ல திமுக வந்து நேரடியாக பகச்சிக்க முடியாத நிறைய கட்சிகளை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை வந்து தூண்டிவிட்டு அவங்க வந்து அடக்குவது வழக்கம். அதே போல கடந்த காலங்கள்ல சீமானை எதிர்கொள்ள முடியாத திமுக விசிகவுடைய வன்னியரசை தூண்டிவிட்டு சீமானுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள் எல்லாம் வந்து வன்னியரசு வந்து பதிவிட்டது, பேசியதை நம்ம பார்த்திருக்கோம். அதே போல விசிகாவை அட்டாக் பண்றதுக்கு நாம் தமிழ் கட்சி வந்து பயன்படுத்துது, பாமகவினர் வந்து பயன்படுத்துறாங்க, சாதி இந்துக்கள் கட்சிகள் வந்து பயன்படுத்தி கொள்ளுது. யார? ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து பயன்படுத்தி கொள்ளுது. ஏர்போர்ட் மூர்த்தி கண்ட மேனிக்கு மேடைகள்ல ஏறி திருமாவளவன் வந்து திட்டுறாரு அப்படின்னு சொல்லி விசிக தரப்புல இருந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நாம இன்னைக்கு ஒரு விசிக சந்திச்சு இது குறித்து நம்ம பேசலாம்னு அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்ல தொடர், ஒரு கருத்தா எதிர்கொள்ளணும் இல்ல, ஆனா நீங்க இந்த மாதிரி வந்து அராஜகத்திலையும் வன்முறையிலும் ஈடுபடுறது சரியா வருமா அப்படின்னு நான் கேட்ட போது அவர் சொன்னது என்கிட்ட என்னன்னா, ஒரு கருத்தால எதிர்கொள்ளணும். ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி எந்த காலத்துல அவன் வந்து ஒரு கருத்தால எதிர்கொள்ற மாதிரி பேசியிருக்கான்? அவன் எந்த காலத்துலயுமே கருத்தை பேசினதே கிடையாது. அவன் எல்லா காலகட்டத்திலையும் எங்க கட்சியையும் எங்க தலைவரையும் வந்து அசிங்கமா தான் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் சொன்னதை நம்ம கேட்க முடிஞ்சுது. கடந்த காலங்கள்ல ஏர்போர்ட் மூர்த்தியை மேடைகள்ல ஏற்றி திருமாவை வந்து திட்டுறது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலும் கூட நாம போய் சில வீடியோக்களை பார்க்கும்போது ஏர்போர்ட் மூர்த்தி அந்த வேலைகளை செஞ்சிருக்காரு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் இன்னைக்கு விசிக தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுற நியாயமாக இருந்தாலும், இந்த பாணி, இந்த ஜாகிர் வந்து இன்னைக்கு தாக்குனால இந்த பாணி எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முழுக்க திமுகவின் பாணி. திமுக ஒரு கட்சியையோ ஒரு கட்சியின் தலைவரையோ நேரடியாக எதிர்கொள்ள முடியலன்னா வேறு சில கட்சிகளை தூண்டிவிட்டு பொது வெளியில அவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்களுக்கு எதிராக ஒரு சக்திகளை உருவாக்கி, அதாவது திருமாவளவன்னா அதுக்கு எதிராக வந்து திருவள்ளுவன் எஸ்ஏ 2 கட்சியை உடைச்சி புதிய தலைமைகளை உருவாக்கி அவங்கள வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தான் திமுகவுடைய பாணி. அதே போல 2 பட்டியல் சமூக தலைவர்களை முட்டை விட்டு மோத விட்டு அதை ரசிச்சு பார்க்கறதா திமுகவுடைய பாணி. 2 பேருமே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த 2 பேரையும் மோத விட்டு இன்னைக்கு திமுக வந்து அந்த வேடிக்கை பார்க்குது. ஆக்சுவலா திமுக எதிராக யார் பேசியிருக்கணும்? தமிழர் தலைமை கொண்ட கட்சியை சேர்ந்த அந்த 2 தலைவர்களும் சேர்ந்து பேசியிருக்கணும். இல்ல ஒருவேளை திமுக எதிராக அவங்க பேசுறாங்க அப்படின்னா அது திமுக எதிர்கொள்றதுக்கு திமுக இருந்து யாராவது பேசணும். ஆனா இங்க அடிச்சு கொண்டு ஒருத்தரை வந்து அவமானப்படுத்தி ஒருத்தரை காயப்படுத்திக்கிறது யாரு? 2 பேருமே பட்டியல் சமூக தலைவர்கள். அப்ப இந்த பின்னாடி இருந்து இந்த வேலையை பாக்குறது யாரு? ஏங்க பொது வெளியிலங்க டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி தாக்குறாங்க. ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் வந்து அது நின்று வேடிக்கை பாக்குறாரு. ஒரு கலவரம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா என்ன பண்ணிக்கணும்? உடனே டிஜிபி ஆபீஸ்ல எவ்வளவு படைகள் இருந்திருக்கும், எவ்வளவு வந்து காவலர்கள் இருந்திருப்பாங்க, ஓடி வந்து உடனே தடுக்கும் இல்லையா? ஒட்டுமொத்த மீடியாவும் அதை கவரேஜ் பண்ணுதுங்க. அவருக்கு முன்னாடி இதை அடிக்கிறாங்க. ஆனா காவல்துறை அது ஒண்ணுமே பண்ணல, வேடிக்கை தான் பாக்குறாரு அந்த போலீஸ்காரர். அவை திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் இது. பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வந்து உருவாகிறாங்கன்னா அவங்க மாற்றா அவங்க வளர்ந்துடக்கூடாது, அவங்க தலைமை ஏற்றக்கூடாது, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா வாழ்ந்துடக்கூடாதுன்றதுல மிக கவனமாக இருக்கும் திமுக. கடந்த காலில் திருமாவளவன் வளர்ந்த போது
அவருக்கு எதிராக அருந்ததி சமூகத்தை வந்து பல்வேறு தலைவர்கள் வந்து உருவாக்குறது வந்து திமுக. திருமாவளவன் வந்து ஒரு பெரிய தலைவர் கிடையாது, அவரோட இவங்க பெரிய தலைவர், பட்டியல் சமூகத்துல தலைவர் இல்லையா கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை முன்னிறுத்தும் திமுக. அந்த மாதிரி திருமாவளவனே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க ஒரு கட்சி தான் அந்த திமுக. சென்னைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தார் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஒரு மாநிலத்துடைய தேசிய தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். அவரை கண் எதிரில் மக்கள் மத்தியில ஒரு கூலிப்படை சேர்ந்த ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் வந்து வெட்டி சாக்கிது. இது போன்ற ஒரு நிலைமை வந்து இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தில் நடக்குமா? இந்த துணிவு எங்க இருந்து வந்தது? பட்டியல் சமூகத்தில் இருக்க தலைவர்கள் வந்து ஒன்றுபட மாட்டாங்க. இன்னைக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்க தலைவர்கள் வந்து யாருமே ஒற்றுமையா இல்ல, எவனும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற துணிச்சல் திமுகவுக்கு வருது. இதை பிரிச்சு கூறு போட்டு வச்சிருந்தது யாரு? இந்த திமுக. இப்ப அதே போலதான் பொது வெளியில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து கடுமையா இன்னைக்கு தாக்கிக்கிறதுக்கு காரணம். இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்குது? டிஎம்கே அரசு தான். நான் விசிகாவை பார்த்து கேட்கிறேன், கடந்த காலங்கள்ல தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு ஆணவ படுகொலைகள் 2017 இருந்து இன்னைக்கு வரலும் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. வேங்கவேல மனத்தை கலந்துட்டானுங்க. இப்ப கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கான். பஞ்சமிலிருந்து இதுவரை மீட்கப்படலை. வெறும் கண் துடைப்புக்காக அடையாள போட்டங்களை அறிவிக்கிறாங்க பல்வேறு கட்சிகள். ஆனா அதிகாரத்தில் இருக்கும் திமுக அதை மீட்பதற்கான எந்த ஒரு வேலையுமே இதுவரை செய்யல. ஆக இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் பொங்கி எழாத இந்த விசிகேவர் வந்து இன்னைக்கு ஒரே சமூக தலைவரான புரட்சி பாரதம் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மீது ஏன் இவ்வளவு கொலை கொண்டு தாக்குறீங்க? கடந்த காலங்கள்ல கருத்தை கருத்தாக எதிர்கொள்ற மாதிரி எந்த ஒரு கருத்தையும் ஏர்போர்ட் மூர்த்தி வைக்கிறன்றது உங்க வாதத்தை நான் ஏற்கிறேன். சாதி இந்துக்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை பயன்படுத்திக் கொள்கிறாங்கன்ற உங்க வாதத்தை நான் ஏற்கிறேன். ஆனா பட்டியல் சமூகத்துக்கு இவ்வளவு அநியாயங்களையும் அட்டுகைகளையும் வந்து திமுக அரசு வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு வருது. அவர்களுக்கு எதிராக நீங்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன? ஏர்போர்ட் மூர்த்தி இன்னைக்கு அடி வாங்கின பிறகு செய்தியாளர் சந்திச்சு பேசுறாரு. என்னன்னு, பட்டியல் சமூக மக்களின் சப்ளான்ல வந்து கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு 120 கோடி ரூபாய் ஆதரவாளர் நலப்பள்ளிகளை சரி செய்வதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி செய்ய சப்ளான்லாம் ஒதுக்குனாங்க. அதுல அரசு, திமுக அரசு வெறும் 2 கோடியை செலவு பண்ணிட்டு 118 கோடியை திருப்பி அனுப்புது. இதெல்லாம் திருமாவளவன் கேட்க மாட்டாரு. ஏன் சட்டமன்றத்தில் நீங்க இருக்கிறீங்க, ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம மீது ஆத்திரம் வருது. கடந்த 4 ஆண்டுகள்ல 7833 கோடியை இந்த அரசாங்கம் சப்ளால இருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு 2200 கோடி வந்து மத்திய அரசு தரலன்னு உண்ணாவிரதம் இருக்கிறாங்கல்ல. ஆனா தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி 7833 கோடி செலவு செய்யப்படாம திருப்பி அனுப்புவது சப்ளான்ல. அப்போ இதையெல்லாம் கேட்கிற போது ஏன் திருமாவளவன் கேட்கல, ஏன் சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் கேட்கல அப்படிங்கிற போது அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்க கம்ப்ளைண்ட் வந்து இது எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? நான் கொடுக்க மாட்டேன், அவங்க கொடுப்பாங்க, போய் கொடுக்கட்டும். ஓகே. இல்ல தொடர்ச்சியா வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல தாக்குறாங்க. பல முறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார், டிஜிபி எந்த நடவடிக்கை இந்த போலீஸ் எடுக்காது. இப்ப தாக்குறவரை வந்து பிடிச்சாங்களா காவல்துறை, இல்ல அவர் தப்பிட்டாரா? அவர் போயிட்டாரு. அவங்க எல்லா போலீஸ் தெரிஞ்சாங்க. கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்குது? விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதையெல்லாம் அவங்க கொஸ்டின் பண்ணாம திமுக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு தலையாட்டி பொம்மைகளா இருக்காங்களேன்றதுனாலதான் நான் அவங்கள பார்த்து கேள்வி எழுப்புறேன். அப்போ கேள்வி எழுப்புனா இந்த மாதிரி அராஜகத்தில் ஈடுபடுறதும் என் வன்முறையில் ஈடுபடுறதும் என்னை வந்து அடிக்கிறதும் எந்த வகையில நியாயமாடுன்னு கேட்கறாப்ல ஏர்போர்ட் மூர்த்தி. நானும் அதே தான் கேட்கிறேன். 7833 கோடியை அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தாம திமுக ஏன் திருப்பி எடுக்குது? அதை கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்கீங்க? நீங்க தானே இருக்கீங்க. பட்டியல் சமூக மக்களுடைய குடியிருப்பு பகுதியில் கணிசமான வாக்கு வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு உண்டு. அந்த வாக்கை பெற்ற நீங்க அந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை திரும்ப ஏன் நீங்க எடுக்கிறீங்க? அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க பயன்படுத்தணும்னு கேட்கணும் இல்லையா? கொஸ்டின் பண்ணும் இல்லையா? அது ஏன் கேள்வி கேட்காம நீங்க வந்து திமுகவுடைய ஒரு அடியாளை போல ஏன் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பல்வேறு தரப்பட்ட பக்கத்துல இருந்து இந்த கேள்வி தொடர்ச்சியாக விசிக முன் வைக்கப்படுறது தான். இதைத்தானே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி கேட்கிறாரு. இதுல உங்களுக்கு எந்த வந்து எரிச்சல் உண்டாகுது? பல விடயங்கள்ல எனக்கு ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பேசுற பேச்சுக்கள்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுவும் குறிப்பா சாதி இந்துக்களுடைய மேடைகள்ல ஏறி திருமாவை திட்டுவது எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி இது போன்ற வாதங்களை முன்வைக்கிறார்ல, அதுல 100% நியாயம் இருக்கு இல்லையா? அது ஏற்றுத்தானே ஆகணும். நீங்க அப்ப உங்களை கேள்வி கேட்டா, உங்களை கொஸ்டின் பண்ணா நீங்க அவங்க அடிப்பீங்களா? அதே போல இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து அறுத்தாரு, கடந்த காலங்கள்ல எங்க தலைவர் வந்து கடுமையா சாடினாரு அப்படின்னு சொல்லி விசிக தரப்புல இருந்து சொல்றாங்க. அது உண்மைதானான்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவிலே வந்து இவர் என்ன பண்றாரு, டே என்ன விடுறான்னு சொல்லி கையில வச்சிருந்த கத்தி எடுத்து ஒருத்தரை வந்து
சட்டையில அறுக்கிறாரு, இந்த கையில வந்து அறுபடுது. அப்ப ஏர்போர்ட் மூர்த்தி தன்னுடைய பாதுகாப்புக்காக நான் வந்து கத்தி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் கூட கத்தியை பயன்படுத்தியதை தவிர்த்திருக்கணுன்றது நம்முடைய கருத்தாக இருக்குது. அவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல வந்து அவர் வந்து கத்தி வச்சு கொண்டு கத்தியை பயன்படுத்தியதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அந்த நேரத்தில் கத்தியை பயன்படுத்தியதால் தான் அந்த குண்டர்களிடமிருந்து நான் என்னை தற்காத்து கொண்டேன் என்று அவர் தரப்பிலிருந்து வாதங்கள் சொல்லப்படுகிறது. வந்து கடந்த காலங்கள்ல பல்வேறு சமூகத்துக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள், பிரச்சனைகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டுதான் இருக்குது. அதற்கெல்லாம் மூல காரணமாக மையப்புள்ளியாக இருப்பது திமுக. அவர்களுக்கு எதிராகலாம் வந்து விசிக வந்து பொங்காம இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி ஆட்களை வந்து தாக்குவதும் வன்முறையில் ஈடுபடுவதும் வந்து சரியாகாது என்பதை இந்த வீடியோ மூலமா தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.